அதனால நமக்கான குறிக்கோள் ஊழல்னா என்ன, மக்களுடைய பணத்தை சுரண்டாம உண்மையான ரோடு போடணும், உண்மையான பில்டிங் கட்டணும், நல்ல தண்ணி கொடுக்கணும், நல்ல கரண்ட் கொடுக்கணும். இன்னும் இது நடைமுறைப்படுத்தப்படல. இந்த குறிக்கோளோட நாம் என்றால் நம்ம எல்லோரும் ஒன்றிணைவோம். கரூரை இந்த ரவுடி கூட்டத்திலிருந்து, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கரூர் கேங், கரூர் கம்பெனி. கரூர் கம்பெனி என்னெல்லாம் முடக்குறாங்க, மணல் வியாபாரம், அப்புறம் டூப்ளிகேட் சரக்கு, அப்புறம் பாரு, வேற என்ன பிசினஸ், பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒட்டுமொத்த காசையும் இபி டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்பார் ஊழல், நிலக்கரி ஊழல், ஒட்டுமொத்த காசையும் 5000-10,000 கோடி வச்சுக்கிட்டு கரூரை ஒரு ரவுடி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இதை முதல்ல ஃப்ரீ பண்ணி விட்டு மக்களை ஜனநாயக பூர்வமா வாழணும். எங்களுடைய குறிக்கோள் அந்தந்த தொழில் பண்றவங்க நிம்மதியா தொழில் பண்ணணும். இப்ப சினிமா தொழில் என்ன ஆச்சு பாருங்க, ரெட் ஜெயின் கம்பெனி ஏதாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுதா? பண்ண முடியாது. இந்த 5 வருஷத்துல பண்ண சொல்லுங்க பாப்போம். ஏன்னா கருப்பு பணம் கிடையாது. 2000-3000 தேட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தந்த தொழில் செய்யறவங்க நிம்மதியா தொழில் செய்யணும். எந்த அமைச்சர்களும் போயிட்டு அவங்க கிட்ட காசு கொடுங்க, கமிஷன் கொடுங்க, உங்களை மிரட்டுவோம். அப்படி திமுக இருந்துச்சு, தமிழக வெற்றி கழகத்தில் இப்ப இருக்கா? இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கா? ஒரு ஊழல் கிடையாது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவங்க தொழில் அமைதியா செய்யணும், நேர்மையா செய்யணும். அப்ப எங்களோட தலைவர் எல்லாரையும் தொழில் செய்யறதுக்கும் அவங்களுடைய தொழிலை நேர்மையா செய்யறதுக்கு எந்த விதமான அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு அரசியலை உருவாக்கி இருக்கார். இது எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தால கொடுக்க முடியல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறார்.